வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஷ்யூஸ் இன் டிசைன் ஆஃப் எ கோடு ஜெனரேட்டர். ரொம்ப தியரி டாபிக் தான். நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் ஓனாகவே எழுதலாம். சரி, இப்போ ஒரு கோடு ஜென்ரேட்டரை டிசைன் பண்ணுறோம். அதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஸோ எப்படிலாம் டிசைன் பண்ணணும், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் இன்புட் டு த கோடு ஜெனரேட்டர். இப்போது 3 அட்ரஸ் கோடை மிஷின் கோடாக மாற்றும். ஸோ அதுக்கு இன்புட் எப்படி கொடுக்கணும்? த கோடு ஜெனரேட்டர் ஒர்க்ஸ் வித் இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன், அதாவது இன்டர்மீடியட் கோடு விச் இஸ் அ சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த சோர்ஸ் கோட். ஸோ ஒரு சோர்ஸ் கோடு பாசர் கிட்ட போயிட்டு டைப் செக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு 3 அட்ரஸ் கோடு வருது. ஸோ அந்த 3 அட்ரஸ் கோடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஷின் கோடாக மாற்ற போகிறோம். சரி, அதில் மெயின் சேலஞ்சே என்னென்னா, த மெயின் சேலஞ்ச் இஸ் மேக்கிங் ஷுர் த IR intermediate representation has enough information to generate correct and efficient target code. ஸோ ஒரு டார்கெட் கோடு மிஷின் கோடை உருவாக்குறதுக்கு அதுக்கு எனஃப் இன்ஃபர்மேஷன் தேவை இருந்தால் தான் பர்ஃபெக்டான மிஷின் கோடு க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம பர்ஃபெக்டாக இன்டர்மீடியட் கோடை கரெக்டாக கொடுக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா தான் அது கரெக்டான கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் மிஷின் கோடை. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்னது? எனஃப் இன்ஃபர்மேஷன் தேவை, ஓகேங்களா? ஸோ இந்த ஐஆருக்கு எனஃப் இன்ஃபர்மேஷன் தேவை. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், த டார்கெட் ப்ரோக்ராம் இஸ் ஜெனரேட்டட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் மிஷின் ஆர்கிடெக்சர். அதாவது இந்த x86 இந்த ARMக்கெலாம் டார்கெட் ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இதில் என்ன இஷ்யூ பார்த்துட்டோம்னா, த இஷ்யூ இஸ் தட் டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ x86 பார்த்துட்டோம்னா அதுக்கு ஒரு மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ARM பார்த்துட்டோம்னா அதுக்கு ஒரு மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸு அதோட பர்ஃபார்மன்ஸில் வேறுபடும். அப்படி இருந்தோம் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இன்டர்மீடியட் கோடை மிஷின் கோடை மாற்றி பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அதான் ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட், மெமரி மேனேஜ்மெண்ட். த கோடு ஜெனரேட்டர் மஸ்ட் டிசைட் வேர் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா ஷுட் பி ஸ்டோர்டு. இப்போ இந்த கோடு ஜென்ரேட்டர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணணும், எந்த இடத்துல ரெஜிஸ்டரை பயன்படுத்தணும், மெமரி எப்படி ஸ்டோர் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அந்த மெமரியை யூஸ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஒரு இஷ்யூ தான். த ப்ராப்ளம் இஸ் தட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் லிமிட்டட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ரெஜிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, நிறைய ரெஜிஸ்டர்ஸை பயன்படுத்த முடியாது. ஸோ அதுவும் இதில் ஒரு முக்கியமான இஷ்யூ, ரெஜிஸ்டர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வி மஸ்ட் சூஸ் விச் டேட்டா கோஸ் இன் டு த ரெஜிஸ்டர் அண்ட் விச் மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் மெமரி. ஸோ இதை நம்ம எதை ரெஜிஸ்டருக்குள்ளே அனுப்பணும், எதை மெமரிக்கு அனுப்பணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு 3 அட்ரஸ் கோட்லேருந்து மிஷின் கோடுக்கு மாற்றும் போது இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ 3வது பாயிண்ட் என்னது, ரெஜிஸ்டர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், 4th ஒன், இன்ஸ்ட்ரக்ஷன் செலெக்ஷன். The code generator maps high level operations to low level machine instructions. இதானே? சரி, இதில் என்ன சேலஞ்சு, டார்கெட் மிஷின் might not directly support some high level operations, so we must break them down into simpler instructions. அதாவது இந்த டார்கெட் மிஷின் என்ன பண்ணோம்னா சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் ஈஸியாக வந்து என்ன பண்ணும், மாற்றி கொடுக்கும் அவுட்புட் கோடை, அதாவது 3 அட்ரஸ் கூட மாற்றி கொடுக்கும். அதுவே இந்த ஹை லெவல் ஆப்ரேஷன்ஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீஆர்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் செலெக்ஷன்ஸுமே ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட், ரெஜிஸ்டர் அலோகேஷன். அதாவது எந்த இடத்துல ரெஜிஸ்டரை பயன்படுத்தணும், எந்த இடத்துல மெமரியை பயன்படுத்தணும், எந்த இடத்துல ரெண்டுத்தையும் மினிமைஸ் பண்ணணும், இது எல்லாமே ஒரு இஷ்யூவாக இருக்கும். சின்ஸ் தேர் ஆர் யூஸ்வலி fewer CPU registers than variables, the code generator must decide which variables should stay in register and which should be saved in memory. இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்டே தான் இங்கேயும் வருது. என்னென்னா கோடு ஜெனரேட்டர் தான் முடிவு பண்ணணும், ஓகேங்களா? அந்த எக்ஸிக்யூஷன் அப்போது எதெல்லாம் ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்கணும், எதெல்லாம் மெமரிக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ரெஜிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. The problem is to minimize the use of memory and avoid register spilling. அப்போது
நம்ம எவ்வளவு ரெஜிஸ்டர்ஸை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு இஷ்யூ. ஸோ மெமரி யூஸ் பண்ணுறதும் மினிமைஸ் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர்ஸும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத மாரி பார்த்துக்கணும். வேர் டேட்டா ஹேஸ் டு பி மூவ்ட் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் மெமரி. நெக்ஸ்ட், சாய்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆர்டர். ஸோ எந்த எக்ஸ்ப்ரெஷன் எது ஃபஸ்ட்டு வந்து எவால்யூட் பண்ணணும் அதை நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் பர்ஃபார்மன்ஸையும் கரெக்ட்னஸையும் முடிவு பண்ணுறது. த ஆர்டர் இன் விச் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் எவாலுவேட்டட் அஃபெக்ட் போத் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கரெக்ட்னஸ். ஸோ நம்ம சரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கரெக்டான ஆர்டரில் கொடுத்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்ப்ரெஷன் A + B * Cன்னு இருக்குது. The multiplication might need not to be done first. ஸோ இங்கே A + B இருக்குது, ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, ஸ்டார் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ முதல்ல எது பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு நடக்காது, பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நடக்காதனால த ஆர்டர் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் டியூரிங் கோடு ஜெனரேஷன். ஸோ கோடு ஜென்ரேட் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸும் பர்ஃபெக்டாக நடக்கணும். அதுவும் முக்கியமாக இருக்குது. அதான் இந்த ஆர்டர்னு சொல்கிறது. ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த கோடு ஜெனரேட்டர் ஒர்க் ஆகணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.